சார், உங்களுக்கும் நடிகர் சங்கத்துக்கும் அஜித்துக்கும் என்ன பிரச்சனை? நான் ஒன்னொன்னா கேட்கும். ஏன்னா ஓட்டு போட வரல, பொதுக்குழுக்கு வரல, கிரிக்கெட் விளையாட வரல. அப்புறம் அந்த மீம்ஸ் விஷாலுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் வச்சாங்க. இன்னொரு போஸ்டர்ல விஷால் சாரும் நாசா சாரும் பிச்சை எடுக்காங்க நடிகர் சங்கத்துக்குன்னு மீம்ஸ் பண்ணாங்க. உங்க விளக்கம் என்ன பிரச்சனை, இதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? அஜித்துக்கும் எனக்கும் எந்த பிரச்சனை இல்லைங்க. அது இப்போ நிறைய பேர் வந்து அது வேற சொன்னாங்க, அஜித் ஏன் அஜித்துன்னு கூப்பிடுற, அஜித் சார்ன்னு கூப்பிடுங்கன்னு. எனக்கு அஜித் வந்து ரொம்ப நாளாக தெரியும். ஐ நோன் ஹிம். இட் இஸ் அது வந்து ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து நான் தான் சொல்கிறேன், பர்சனல் ஒப்பீனியன் என்றது ரெஸ்பெக்ட் பண்ணணும். இல்லை நான் இந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு நாங்கள் என்றைக்குமே சொன்னதில்லை. வி ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன்ஸ் ஒப்பீனியன். அதே மாதிரி தான் ஐ எம் டெல்லிங் யூ, எங்களுக்கு எந்த வகையிலையும் கோபம் இல்லை. யார் வரல, வந்தவங்க மேலே அதிக சந்தோஷம் இல்லை, வராதவங்க மேலே அதிக கோபமும் இல்லை. வி ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன் ஈக்குவலி. இது வந்து ஒரு நடிகர் சங்கம் கட்டடத்துக்கான ஒரு விஷயத்துக்காக நாங்கள் எடுத்த ஒரு முயற்சி. I completely, totally respect Ajit's opinion and அஜித் வராததுக்கு வந்து விளக்கம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இட்ஸ் அவங்கவுங்க பர்சனல் ஒப்பீனியன். எனக்கும் அது தேவையில்லாமல் இடையில வந்து என் நண்பர்களே நிறைய பேர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒர்க். ஐம் சாரி டு பின் பாயிண்ட் ஒன் பர்டிகுலர். ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகும் போது தான் அவங்கள வந்து நான் பின் பாயிண்ட் பண்ணுவேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு பத்திரிகையில் வந்து நான் எத்தனையோ பேட்டி கொடுத்துருக்கேன், எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன். என்னை கேட்டு தான் போடுவாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து காலங்காலத்தில் எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஃப்ரண்ட் பேஜில் அஜித்தோட பாடலை நிப்பாட்டிட்டான் விஷால் அப்படின்னு. என்னங்க இது காமெடியா இருக்கு? ஒருவேளை நிப்பாட்டணும்னா என் பாடல தான் நிப்பாட்டுவேன். நான் எதுக்கு வந்து அஜித்தோட, அது ஒரு செய்தியா? முதல்ல நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, விஷால் வந்து அஜித்தோட பாடல் நிப்பாட்டுறான் அப்படின்னு. என்னங்க இது? ஐ ஃபெல்ட் ரியலி பேட். நான் கூப்பிட்டு அந்த நண்பருக்கு நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ்வளோ ஐ எம் அட் ஆர்ம்ஸ் லென்த்ல இருக்கிற ஒரு நடிகர் வந்து யூ கேன் கான்டாக்ட், யூ கேன் கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க பாட்டு ஒரு விஷயத்த போடுறீங்களே, இல்லாத ஒரு விஷயத்த உண்டாக்குறதுக்கு எதுக்கு? எனக்கும் அஜித்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ஐ லவ் அஜித், ஐ லவ் விஜய், ஐ லவ் ரஜினிகாந்த், ஐ லவ் கமல்ஹாசன், ஐ லவ் ஆல் ஆக்டர்ஸ் ஆஃப் நடிகர் சங்கம். எனக்கு பிரச்சனை பண்றதுக்காக நடிகர் சங்கம் வரல. எனக்கு வந்து இந்த நடிகர் சங்கம் மூலியமா அந்த கட்டடம் கட்டணும். அந்த கட்டடம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் தெரியும், விஷாலும் நாசரும் பொன்மனன் சாரும் கார்த்தியும் பதவியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பாட்டு ஒரு பென்ஷன் போயிட்டு இருக்கும். அந்த கட்டடத்துல வர வருமானத்துல எல்லாருக்கும் நல்லது நடக்கும், அவ்வளவுதான். எனக்கு வந்து இதை விட்டுட்டு இதை வச்சுக்கிட்டு நான் வந்து யாரோடையும் சண்டை போட்டு அதுல வந்து பப்ளிசிட்டி, நான் அந்த வர்க்கம் சார்ந்தவன் இல்லை. நான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னேன், எவ்வளோ சர்ச்சைகள். என்னை வந்து எங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட திட்டினாங்க சில நண்பர்கள். எனக்கு அது கவலை இல்லை, ஐ டோன்ட் கேர். ஏன்னா நான் பண்றது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக. ஸோ ஐ வில் நாட் ரியாக்ட் டு எனிதிங். எனக்கு வந்து எல்லாரும் சரிசமம். எல்லாரும் இந்த நடிகர் சங்கம் பொறுத்தவரைக்கும் எல்லாரும் சேர்ந்து இருந்தால் நல்லா இருக்கும், நல்லபடியாக நடக்கும். அதுதான்.